வரவே மாட்டேன். அப்ப போறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? என்னடா நான் பாக்குற தியேட்டர் ஃபுல்லா கூட்டம் அலமோதுது, ஷோ ஃபுல்லா ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு. ஆனா கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்த்தா அப்படி தெரியலையா? நம்ம தளபதியோட படம் 100 கோடி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பண்ணணும்னு எதிர்பார்த்தா 80 கோடி அடிச்சிருக்குங்க முதல் நாள்ல. இது கொஞ்சம் வருத்தமான செய்தி தான் விஜய் ரசிகரான எனக்கு. ஏன்னா முதல் இடத்துல நம்ம தமிழ் மூவி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல கூலி திரைப்படம் இருக்கு. ரஜினி நடிச்ச கூலி திரைப்படம் 150 கோடி கலெக்ஷனு. 2வது இடத்துல தான் நம்ம தளபதி நடிச்ச லியோ படம் இருக்கு, 140 கோடி கலெக்ஷனு. சரி, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல தான் நம்மளால முந்த முடியல. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா வரலாற்றுல இந்த படம் எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ண நம்புறேன். ஏன்னா இது நம்ம தளபதியோட கடைசி படம். தமிழ் சினிமா ஆல் டைம் கலெக்ஷன்ல எந்திரன் 2.0 தான் இருக்கு. 800 கோடி கலெக்ஷன்ல முதல் இடத்துல இருக்கு. 2வது இடத்துல ரஜினி நடித்த ஜெயிலர் படம் 650 கோடி கலெக்ஷன். 3வது இடத்துல தான் நம்ம தளபதி நடிச்ச லியோ படம் இருக்கு, 615 கோடி கலெக்ஷன்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் இந்த 800 கோடி மார்க்க உடைச்சு முதல் இடத்திற்கு போகுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தளபதி விஜயை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க.